இந்த மூளையாகப்பட்டது ஒரு நிலையில் இருக்கும். அப்ப இந்த குழந்தைங்க உட்கார்ந்து படிச்சா படிப்பு ஏறும். ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சாதான் கலைவாணி நாவல வந்து அமருவா. அதுக்குதான் நான் காலையில் எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்க நல்ல பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காலையில் எழுந்து ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சாதான் கலைவாணி நாவல வரும். வருந்த வருவாள் ஒருத்தி, வருந்தா முன்னவே வருவாள் ஒருத்தி. இந்த அக்காவோட இந்த அம்மாவோடைய அக்கா தான் மூதேவி. யாரு இவங்க? ஸ்ரீதேவி, அவங்க மூதேவி. அதுக்குதான் சொல்லிக்கிறாங்க, ஸ்ரீதேவி தான் பிறந்த திருப்ப கடலிலே மூதேவி ஏன் பிறந்தால் முன்னே. எந்த ஒரு பொண்ணு காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சு தானபானம் முடிச்சு தானியை கரைச்சி கட்டி பொறுப்பா போட்டு மகாலட்சுமியா இருக்குதோ அந்த வீடு தான் இந்த அம்மா வரும். 8 மணி வரைக்கும் தூங்குற அளவுக்கு பாரு. அந்த வீட்டுக்கு அக்காலும் தங்கச்சி உண்மையாலுமே 5 மணி ஆச்சுன்னா 2 பேரும் நகர்வனம் வருவாங்க வீதியில. 2 பேரும் எந்த வீட்டுல சாணம் போட்டு சந்தோஷமா இருக்குதோ அக்கா நான் போறேங்கன்னு சொல்லி இந்த அம்மா போவாங்க. எவன் ஒரு 8 மணி வரைக்கும் தூங்குறாளோ அவன் வீட்டுக்கு மூதியாவி தான் அனுப்புவாங்க. அவன் எவ்வளவு சம்பாரிச்சு பீரோல வச்சாலும் தங்காது. அதுக்குதான் சொன்னாங்க உங்களுக்கு. ஆமா, அப்படி இருந்தாலும் ஆமா நான் எப்படி திருத்துவ தெரியுமா?